டேய் ஆபரேட்டர், ஒரு டீ சொல்றா. காசு இல்ல. கணக்குல சொல்லு. கணக்கெல்லாம் கிடையாது. அப்ப வேட்டி அவுத்து கொடு, நான் வாங்கிக்கிறேன். தம்பி ஒரு டீ போடுறா. வாயில அசிங்கமா வந்துரும். அத நீ முழுங்கு, நான் முழுங்குறதுக்கு டீ போடுறா. சொட்ட அடி. வகுரு, ஒரு டீ ஒண்ணு சொல்லு. ஏய் பாத்தியில குத்துறேன், கை பின்னால வந்துரும், ஜாக்கிரதை. ஏன் இன்னைக்கு எல்லாரும் குதிச்சு போயிருக்காங்க? சாரிப்பா. ஏய் நீயா? நில நில. ஏய் மேன், எனக்கு ஒரு சோடா கொடு. சில்லறை இல்லையம்மா. ஏய் திருப்பு, உன்கிட்ட இருக்கடா சேஞ்ச்? சில்லற. ஐயோ ஐயோ, வீட்ல இருந்து வெளியே வர்றப்ப மே பாக்கெட்ல ஒரு 1000, கீ பாக்கெட்ல ஒரு 1000, பின் பாக்கெட்ல ஒரு 1000, முன் பாக்கெட்ல ஒரு 1000 வர்றேன். வர்ற வழியில சோத்துக்கு வழி இல்லாதவன், வேலை வெட்டிக்கே வழி இல்லாதவன், அம்புட்டு போய் எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னேங்கிறான். அவங்களுக்கு எல்லாம் அள்ளி அடிச்சா எப்படி இருக்கு சில்லற? அப்படியே சில்லறையோட வந்தாலும் இந்த பரதேசி பெண்களுக்கு டீ வாங்கி கொடுத்தே காலி ஆயிருது. இவ்வளவுயா? இந்த சொட்ட பல்லுக்கு டீ கடை வச்சு கொடுத்தது நான் தான். அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? அவன் பொண்டாட்டி வீட்டுல வந்து வாங்கிட்டு போனா. ஆனா அதை விடு, இவனை எடுத்துக்க. பாக்கத்தான் ஆம்பளை, இவன் வீட்டு வாடகை நான் தான் கொடுக்குறேன். இந்த எருமை அண்ணன் படாரத்துல பட்டு போச்சு, நடக்க முடியல, ஒரு வண்டி கிண்டி வாங்கி கொடுங்க. சரி போயிட்டு போறானேன்னு ஒரு டிவி சுட்டி வாங்கி கொடுத்தேன். அதை சமத்த வாங்கிட்டு ஏன் மேல ஏத்த வர்றான். இந்த சோடா புட்டி பஞ்ச பரதேசி அனால பய, ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுங்க, வேலை வாங்கி கொடுங்க உசுர வாங்கினா. நம்ம தியேட்டர்ல டிக்கெட் கிளிக்கிற வேலை போட்டு கொடுத்தேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி இல்லாம தெரியுறாங்க. மேடம் நீங்க கிளம்புங்க. உடச்சு வாவ், சூப்பர் ஓபன். பாப்பா, இதை விட குரல் வித்தி எல்லாம் கட்டி உன்னை கொண்டு போயிருவாங்க. பா போலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் பேசலாம்டா. இல்ல இப்பயே பேசணும். என்ன பேசுனா? எல்லா கோயிலையும் பிச்சை எடுக்கிற மாதிரியே கனவு வருது. டாக்டர் இருப்பாரு, அதுக்கு பணம் பைனான்ஸ் இருப்பாரு. ஏன் நீங்க யாரு? நான் இந்த தியேட்டர் ஓனரு. நான் யாரு? கண்ணாடி இருப்பாரு. சார் இந்த தியேட்டர்ல நான் யாருன்னு கேட்டேன். மேனேஜர் மாதிரி. அப்படின்னா வேலைன்னு ஒண்ணு பாக்குறேன்ல. ஆமா. அதுக்கு சம்பளம்னு ஒண்ணு தரணும்ல. ஆமா. அதை கொடுக்க ஐடியா இருக்கா இல்லையா? இப்படி உட்காரு சார். இந்த கால்குலேட்டர் எடுத்து கையில வச்சுக்க. குட் ரெஸ்பெக்ட். உன் தகுதிக்கு நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? 2000. காலையில டிஃபன் 5 ரூபாய், மத்தியானம் அளவு சாப்பாடு 20 ரூபாய், ராத்திரி டிஃபனுக்கு மறுபடியும் 10 ரூபாய், ஒரு நாளைக்கு 35 ரூபாய் ஆகுது. மாசத்துக்கு என்னதுன்னு கணக்கு போடு. 1050. 1050 ரூபாய். அப்புறம் நீ இந்த தியேட்டர்லயே படுத்து எந்திரிச்சு குளிச்சு கக்கூச நாரடிச்சு வீடு மாதிரி பந்தா பண்ணிட்டு இருக்கிய. வீட்டு வாடகைங்கிற வகையில ஒரு 425 ரூபாய் போடு. 1475. அப்புறம் கேன்டீன்ல நீ குடிக்கிற ஓசி டீ, ஓசி காஃபி, அப்புறம் திருடி திங்கிற பாப்கார்னு, இந்த கணக்குல ஒரு 250 ரூபாய் போடு. 1725. அப்புறம் நீ ஓசியில முடி வெட்டுறதுக்காக சலூன்காரன் குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு வந்து டிக்கெட் வாங்காம படம் பார்க்க வைக்கிறியே, அந்த கணக்குல ஒரு 300 ரூபாய் போடு. 2025. நீ என்ன சம்பளம் எதிர்பார்த்த? 2000. இந்த 25 ரூபாய் பாக்கிய மாசம் 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதிக்குள்ள நீ எனக்கு கரெக்டா கொடுத்துற. ஓகே? நேத்தாண்டா வேலைக்கு வரல? எங்க அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க, அதான் வரல. எங்க குத்துனாங்க? காதலனே. எந்த இடத்துலடா குத்துனாங்க? காதல தான் குத்துனாங்கண்ணே. நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுல்ல. எந்த இடத்துல குத்துனாங்க? காதல தான் குத்துனாங்கண்ணே. இப்ப என்ன குத்துன ஆசாரி ஒரு முறை கூட்டு வரேன், கேட்டு பாக்குறீங்களா? சரி அந்த மேட்டர் வர்றான். அந்த பிள்ளைக்கு எந்த இடத்துல மொட்டை அடிச்சாங்க? தலையிலண்ணே. ஆமாப்பா, ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? சொல்லுங்கறல. அன்னைக்கு மாமா நீ குளிக்கும் போது பார்த்தேன்னு சொன்னாரே, அத நினைச்சு சிரிப்பு வருது. ஆமா, அதையே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த பார், இதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைய நினைக்கக்கூடிய விஷயம் இல்ல. அடக்கமா இருக்க பாத்துக்க. பாருங்கண்ணே, அன்னைக்கு நீங்க பார்த்தாலும் இது நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்? கோயம்புத்தூர் போயிருந்தேன், அங்க ஒரு சட்டை பார்த்தேன், உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். போட்டு பாரு, நல்லா இருக்கும். டேய் திருப்பதி. டேய் திருப்பதியா? ஒன்ன தாண்டா, இத கொண்டு போய் டேபிள்ல வை. போடாங்கற. மாமா நீ போகும்போது எடுத்துட்டு போ, இல்லன்னா எடுத்து மாட்டிக்கும். இது உச்சக்கட்ட அவமானம். சரி நீ கிளம்பு. மாமா கடி 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 கடி, ஒரே ஒரு கடி கடிக்கவா? மழை பெய்யும் போது ஒரே ஒரு காய் மட்டும் நனையாது. என்னன்னு சொல்லு பாக்கலாம். தெரியலம்மா. கொடமிளகா. ஹாய்.
அப்ப கன்ஃபார்ம்டா நான் தான் உள்ளவரா? ஏய், நீங்க தான் தியேட்டர் ஓனரா? கோர்ஸ் ஒரு பொறுக்கி என் பின்னால ஃபாலோ பண்றான் பாருங்க. அவன் இந்த இடத்தை விட்டு போ சொல்லுங்க. யாரா நீ? நீங்க யாரு? நான் கடவுள். அப்ப நான் சாமி. நான் பிதா. நான் பிதா மகன். நல்லா தான் பேசுற. பார்த்தா படிச்ச பையனாடு தெரியுது. ஆனா பொறுக்கித்தனமா நடந்துக்கிறிய. இந்த பொண்ணு உங்க பொண்ணா? இல்ல. அப்புறம் ஏன் நீங்க பெத்த மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க? See this. பாத்தீங்களா உங்ககிட்ட இப்படி பேசுறான். லொள்ளுமா. ஏய், யாருக்கு? எனக்கா உனக்கா? தம்பி யார்கிட்ட பேசுறாங்க? யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியாம அவரே பேசிக்கிட்டு இருக்காரு. ஏய், தியேட்டர் ரெண்டு. இங்க ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வரக்கூடாது. ஓஹோ, ஐயா. ஐயா மட்டும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து டிக்கெட் வாங்கலாம். அது ஓகேவா? ஐயா ஏன் எல்லாரும் தப்பு தப்பா பேசுறீங்க? யாரோ தப்பா பேசுறாங்க? முதல்ல அவனை நிறுத்த சொல்லு, அதுக்கப்புறம் நான் நிறுத்துறேன். தம்பி அவர்தான் நிறுத்த சொல்றாரு. மடையா, முதேவி, முட்டாள், குரங்கு. உங்க ஓனர் தான் விளையாடிட்டு இருக்காரு. நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். யோ, என்னையா பண்ணுவேன்? என் பையன் கிட்ட சொல்லி உன் கைய கால எடுத்து. அப்படியா? எங்க அப்பா கிட்ட சொல்லி உன் தியேட்டரே நாசம் பண்ணிடுவேன். ஏய், என் பையனை வர சொல்லிட்டா? ஏய், எங்க அப்பா வர சொல்லிட்டா? முதல்ல வெளிய போடா. நான் அதுக்கு வெளியே போகணும். அந்த பொண்ணை கிண்டல் பண்ணனா, கையை பிடிச்சி இழுத்தனா. சேத்துல விழுந்தவளை காப்பாத்தினதே நான் தான். அங்கதான் உருண்டோம் புரண்டோம். எப்பப்பா Stop it. நான் படமே பார்க்கல. போதுமா? வாங்க. யாரா அது? நான் சொல்ல அதிர்ச்சி இவதான். உனக்கு பிடிச்சிருக்க? எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்கிட்ட கேட்ட? அம்மாடி நல்லா இருக்க. ஏன்யா இப்படி சில்லறையா எடுத்துட்டு வந்து என் உசுர வாங்குற? ஜனங்க குடுக்கறதா முதலாளி போய் பேங்க்ல கட்டிட்டு வர சொல்றாரு. நான் என்ன உண்டியல் உடைச்சா கொண்டு வரேன்? இந்த பாரு, எந்த வேலை பாக்குறதுக்கு வேணாலும் ஜகட்ட பண்ணலாம். காசுன்றதுக்கு மட்டும் ஜகட்ட பண்ணு வச்சுக்க. கட்டுறதுக்கு துணி இல்லாம பிச்சை எடுப்பேன். வாய மூடு. பணம் என்றதுக்கு வலிக்குது இருக்கு. மிஸ் பமீலா, உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுல ஒரு கையெழுத்து கொடுங்க. Thank you. ஏன் நீங்க 2 மாசத்துக்காக நம்ம பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க? நான் ஆஸ்திரேலியால இருந்து வந்ததே ஒரு தமிழனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகதா. பெண். நீங்க பெண் தான். அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? உங்க பெண். எனக்கு இன்னும் பெண்ணே பாக்கலங்க. நான் கட்ட பிரம்மச்சாரி. ஐயோ, இது உங்க பெண்ணுன்னு சொன்னேன். ஓ இதா? இது வரைக்கும் இது என் பெண் தான். இனிமேல் இது உங்க பெண். நான் ஒரு சைன் பண்ணிட்டு கொடுக்கட்டுமா? தாராளமா போடுங்க. என்ன கொஞ்சம் லீக் ஆகும், பரவாயில்லையா? இட்ஸ் ஓகே. ஐயோ, நான் சொல்லல லீக் லீக். இப்போ நான் என்ன பண்றது? ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஏய், என்னது? ஐயோ இது உங்க தான். கொஞ்சம் இருங்களே. கொடுங்க. இப்ப போடுங்க. அம்மாடி. இந்தாங்க தியேட்டர் கலெக்ஷன்லாம் என்னையாச்சு. சரி, இன்னைக்கு என் பொண்ணும் ஒய்ஃபும் படம் பார்க்க வராங்க. கரெக்ட் பண்ணிக்கங்க. கரெக்ட் பண்ணவா? நீங்க தியேட்டர் ஓனரா? ஆமா. பேர் என்ன? வள்ளியம்மா. ஐயோ, உங்க பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது தியேட்டர் பேருங்க. என் பேர் திருப்பதி. திருப்பதி. திருப்பதி லட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இல்ல? நான் கண்டிப்பா ஒரு நாள் உங்க தியேட்டருக்கு தியேட்டருக்கு வருவேன். அவன் வாயை கொடுத்து மாட்டுமா, நான் பேனாவை கொடுத்து மாட்டிட்டேன். ஐயா 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 ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. சாப்பிட்டு 1 வாரம் ஆகுதுயா. பாவம்யா. என் தர்ம பிரபு இறக்க மனசுக்காரியா. ஒரு 50 ரூபா போட்டு. ஐயா ஐயா ஐயா, நீங்க 100 வயசு வரைக்கும் தீர்க்க ஆயுசா செல்வ சீமானா வாழணும்யா. 100 வயசு வரைக்கும்? ஆமாய்யா. அப்ப 100 ரூபாயா போட்டு விட்டுறியா? ஐயோ, என் கர்ண மகாராஜாயா நீங்க. அந்த 5 பவுன் செயின் இருக்குல்ல, அதை எடுத்து தம்பி கழுத்துல மாட்டி விட்டுரு. ஐயா ஐயா, தர்மங்கிற பேர்ல என்ன கொலையா கொள்றீங்களே. ஐயா, நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த கோயிலுக்கு வரேன் பூரா முட்டா பையன். ஏப்பா? என்ன சாமி இங்க இருக்கும்போது அங்க போய் கும்பிடுறானுங்கல்ல, அப்ப முட்டா பை தானே அவங்க. சொல்றயா? எவட்டு பத்திரம் இருக்கு, அந்த பத்திரத்தை எடுத்து இங்கேயே தம்பி பேருக்கு மாத்தி விட்டுறியா? ஐயா ஐயா ஐயா, எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டு நீங்க பிச்சைக்காரனா இருங்க போல இருக்கு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. போங்கய்யா. பாப்பா ஐயா, என்ன போறாங்க? ஐயா 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 ஐயா, என்னய்யா நகை பணம் பாண்டு பத்திரம்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போறீங்க. ஓஹோ, சொன்னா கொடுத்துடணுமோ? பின்ன இல்லையா ஐயா,
அப்ப நீ சொன்னதெல்லாம் நடந்துருமா? என்ன சொன்னேன்? நான் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வேன்னு சொன்னேன்? 100 வயசு வரைக்கும் வாழுவீங்கன்னு சொன்னையா? நான் 100 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு என்ன கேரண்டி? எதை வச்சியா அப்படி சொன்னேன்? இல்லைங்க ஐயா, அப்படி சொன்னா உங்க மனசு சந்தோஷப்படுமே. அப்படின்னு ஒரு திட்டப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதையெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொன்னா உன் மனசு சந்தோஷப்படுமேன்னு நான் ஒரு பிட்டப்பட்டேன். பிட்டுக்கு பிட்டு சரியா போச்சு. ரத்தத்தை குடிக்கிறாங்க, ரத்தத்தை குடிக்கிறாங்க. ஐயோ, ரத்தத்தை குடிக்கிறாங்களே. அப்பா, என்ன ரத்தம் என்ன சத்தம்? முதலாளி, இவங்க 2 பேரும் என் கனவுல வந்து ரத்தத்தை குடிக்கிறாங்க முதலாளி. நாட்டுல அவனவன குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்ல, ரத்தத்தை குடிக்கிறாங்களாமா. அது ஓ ரத்தத்தை. போய் வேலையை பாரு. அதானே, நம்ம ரத்தத்தை குடிக்க முடியாத. வீதியில் தேவர வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு வந்தா மீனாட்சின்னு தெரிஞ்சுக்க. அடாடாடாடா, 2 பேரும் ஆடி திருநாள பாட விட்டு நிறைய சம்பாதிக்கலாம் போல இருக்கே. போமா? ஏய், அது எதுக்கு வந்திருக்கணும் கேளு. கேக்குறாருல, கேட்கல. டைபாய்டு வந்த தேவாங்க மாதிரி இருக்க. உன்கிட்ட பேசுவாரு, என்கிட்ட பேச மாட்டாரா? இட்லியும் மீன் குழம்பும் கொண்டு வந்திருக்கேன், சொல்லு. அதெல்லாம் இந்த மாதிரி வீணா போன வெட்டி பயிரா சாப்பிடுவான். இந்த வீணா போனவனுக்கு குடுக்கறதுக்கு பதிலா பிச்சைக்காரனுக்கே குடுக்கலாம். பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி பரதேசி கொடுக்கலாம்ல. சரிதான். நல்லா இல்லாமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஆறுது சக்தி, என்ன இது? ஏய், எங்க போய் சண்டை போட்டு வர்ற? கட்டி புரண்டோம். யாரோட? ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்தோம். என்னாச்சுன்னு சொல்ற? அதிர்ச்சி. அதிர்ச்சியா? ஏன்பா, வாழ்க்கையில உனக்கு ஏற்பட்ட முதல் அதிர்ச்சி எது? முதல் அதிர்ச்சி என்ன யோசனை? பிள்ளை கேக்குறான, நடந்தே சொல்லுங்க. வேண்டாம், நல்லா இருக்காது. சொல்லுங்க முதலாளி. ரொம்ப அசிங்கமா இருக்கு. வளர பிள்ளை கேக்குறான்ல. அட ரொம்ப கேவலமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்கன்ற. நீ ஒரு தடவை அம்மடமா குளிக்கல, நான் உன்னை பார்த்தேன்ல, அதான் என் வாழ்க்கையிலேயே முதல் அதிர்ச்சி. அது அதிர்ச்சி இல்ல, அசிங்கம். அடுத்த அதிர்ச்சி வந்து, நான் உன்ன மாதிரி சின்ன பையனா இருக்கிறப்போ சந்தையில ஒரு பொண்ணு எனக்கு இங்க முத்தம் கொடுத்தா. அதான் அந்த அதிர்ச்சி தான்ப்பா எனக்கும். வாடா சக்தி, வயசுக்கு வந்துட்ட, மீச முளைச்சு முன்னுக்கு வந்துட்ட. இதெல்லாம் ஒரு குடும்பம். சை. ஆஹா, சொன்ன மாதிரியே வந்துட்டாளே. மேல இந்த ஓடெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண, என்ன மலை மேலே ஒழுகுது. சரிங்க, பண்ணிடுறேன். என்ன பாரு பெருச்சாலியா? திருப்பதி நீயா? எழுதுற. அண்ணே, எனக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கங்க. சொல். பமிலா பமிலான்னு 2 பேரா? கிட்டத்தட்ட அப்படித்தான். புசு 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 புசுன்னு பூஸ்தியா ஒரு பாப்பா. அக்குமார்க்கு ஆஸ்திரேலியன் பிகர். கட்டினா ஒரு பச்சை தமிழனத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். நான் யாரு? வெட்டி பரதேசி. மரத்தமிழன். அந்த பிகரை மட்டும் எப்படியாச்சும் பிக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிருவேன். அதுக்கு இந்த பாலா போன பாடாவை தியேட்டருக்கு நான் தான் முதலாளின்னு ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டேன். யார கேட்டா அப்படி சொன்ன? யார கேட்கணும்? என்னடா சவுண்ட் விடுற? தெய்வத்துக்கிட்ட தானே கேட்க முடியும். அண்ணே, ஒரு 1/2 மணி நேரம் இந்த தியேட்டருக்கு முதலாளியா நடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கண்ணே. தயவு செய்து முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. சரி, ஒளிஞ்சு போ. ஹாய் திருப்பதி. ஹாய் டார்லிங். அப்படியே திருப்பு. அப்புறம் அதுக்கு இப்பயே திருப்புறேன். சி நாட்டி. திருப்பதின்ற உன்னோட பேரை சுருக்கி செல்லமா திருப்புன்னு கூப்பிட்டேன்டா. அப்படியா? ஏண்டா, இத நீ சொன்ன பாப்பாவா? பீப்பா மாதிரி இருக்குது, ரொம்ப சீப்பாம இருக்கு. போதும், எனக்கு இது போதும். யாரு இந்த ஆளு? இந்த ஆளா என்னோட அடியாளு. அடியாளுனா? அடியாள்னா என்னோட பாடிக்கு. ஆமாங்க. தொழில நிறைய எதிரி இருக்கறால இத தீனி போட்டு வளர்க்கிறேன். அந்த பையன் கையில மிஷின் கன்னே இல்லையே. மிஷின் கன்னெல்லாம் டெல்லி, பாம்பே, கல்கத்தா சைடுல தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சாதாரண கிராமத்துல எல்லாம் கம்பு தான் கன்னு. ஐயோ, நான் கம்பை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. கம்பே பார்த்தது இல்லையா? அவ்வளவுதானே. கொஞ்சம் இரு. எப்பா, பாப்பா இது வரைக்கும் கம்பே பார்த்தது இல்லையா? ஏதாச்சும் ஒரு கம்பு எடுத்துக்கிறீங்கன்னு சுத்தி கம்புல காட்டு. கம்புக்கு நான் எங்கயா போவேன்? இதுக்கே அழுகுற? கம்ப நான் தரேன் உனக்கு, கொஞ்சம் இரு. இந்த இருக்குல்ல, இந்த சுத்தி காட்டு. ஐயா, இது கக்கூசில விட்டு குத்துற குச்சியா? ஒரு முதலாளியா அசிங்கம் பார்க்காம கையில இருக்க உனக்கு என்ன அசிங்கம்? சுத்துண்டா சுத்துண்டா சுத்துண்டா. சூப்பர் லாப. ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன இது கூத்து? அண்ணே, அண்ணே, காப்பாத்துறேன் 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 காப்பாத்துறேன். என்ன காஷ்மீர் ஆட உன்னை காப்பாத்த? ஐயோ, என் செல்ல சீமச்சிரிக்கு பமிலா திடீர்னு வந்து உன் வீட்டை காட்டுறா, நான் பாக்கணும்னு சொல்லிவிட்டா. எனக்கு மண்டை காஞ்சி போச்சு. கையும் ஒண்ணல, காலும் ஒண்ணல. நாய்க்கு தானே 4 ஓடு. ஆனா நான் உங்க நாய் தான்.
நன்றி உள்ள நாயினே. அதனாலதான் உங்க வீட என் வீடுன்னு சொல்லியாச்சு. அமைதி 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 அமைதி. அதாவது இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. தயவு பண்ணி முடியாதுன்னு சொல்லிடானே. அப்ப ஒண்ணு பண்ணுவோம். என்ன? வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு வந்து ஒரு நாடகத்தை நடத்திக்க. அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். நான் இப்பயே அவ்வளவு பெரிய கோடீஸ்வரிய பிச்சைக்காரி மாதிரி வீட்டு வாசல்ல கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு. ஓஹோ, முடிவு பண்ணி தான் கூட்டி வந்திருக்கியா? என்ன நடந்துச்சுப்பா? உன் வீட்டை என் பேருக்கு எழுதி நான் சொன்னேன். அது வேற கேப்பீங்களா நீங்க? ஏன் கேட்க கூடாதா? ஒரு அரை மணி நேரம் உன் வீட்டுக்கு நான் ஓனரா இருக்கேன்னு சொன்னா நம்ம பெருசா பச்சிக்கிட்டு இருக்க. பெரிய மைசூர் மகாராஜா அரமனை ஓட்ட சொல்லிட்டு பீத்து. பின்ன என்ன பத்தி பேச, இந்த வீட்டை பத்தி பேச வச்சுக்க. ஏய் என்ன மேன் இது? பேக் வா பேக் வா பேக் வா. அப்பாடா, இப்ப வா. வலது கால தூக்கி வச்சு வா. வா வா வா. ஏ மேன், இதுதானே வலது கால்? இது யானைக்கால். வலது காலுங்கிறது அது. நாட்டி. ஏய், யார் இந்த பையன்? அவனா? அவன் சின்ன அடியாள். அந்த ஆள் வரலைன்னா இந்த பையன் எனக்கு பாடிக்கிட்டா வருவான். ஓ, அடியாளுங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க மேன். So sweet boy. Hi sweetie, I'm Pamela from Sydney. I'm Shakti. ஆனது போதும். மெல்ல 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 மெல்ல. பழைய வீடு இல்ல. ஹாய். என்னோட ரொம்ப படிச்சவனா நீ? என்னமோ ஹாய் ஹோய்ங்கற? நல்ல தமிழ்ல மரியாதையா வணக்கம் சொல்லு. வணக்கம். ஓட்ட கேக்குற? குனிஞ்சு சொல்லு. Wow. வணக்கம். Super body. Very nice chest. Very nice hair. என்ன பத்தி பேசுற? நல்ல புதர் மாதிரி மண்டி போய் கிடக்கு. அத போய் நைஸ் கேர்னு புடிங்க மூஞ்சில ஊதுற. இது எப்படி மேன்? சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருந்ததா? எப்படி இல்லாம இருக்கும்? நான் இல்ல தினமும் ஆட்டுக்கால சூப்பும் பிச்சு போட்ட நாட்டுக்கோழியும் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். ஆமா, அவரை தொட்டு தொட்டு பேசுறிய, நீ யாரு? யார பார்த்து யாருங்கற? ஏய் ஏய் திருப்பு, who's this lady? இதா இங்க இருக்க வேலைக்காரங்களா வேலைக்கார. யார பார்த்து வேலைக்காரன்னு சொன்ன? உன்ன தொடப்பக்கட்ட பிச்சுடு பாரு. தொடப்பக்கட்ட பிஞ்சு பண்ணி நேத்தே சொல்ல வேண்டியதா? வாய் ஊத்துறல. ஐயோ வேலைக்காரா. வேலைக்காரனா? அரை மணி நேரத்துக்கு நான் 5 நிமிஷம் தான் காப்பாத்துங்க. இரு. மீனாட்சி, எனக்கு குளிக்க வெந்நீர் வேணும். போய் போடுமா? இந்த பார், அவ பண்ண வேலைக்கு நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்த இங்க நடக்கிறதே வேற. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டா. Is it? என்னப்பா? ஏய் ஸ்டூபிட், என்ன மீன் பேசுற நீ? என்ன? ஒரு முதலாளிக்கே பயப்படாத ஒரு வேலைக்காரிய ஒரு அடியால் ஆஃப் பண்ணிருக்கானா அவனுக்கு gift கொடுத்து பாராட்டாம என்ன ஸ்டூபிட் மாதிரி பேசுற? கிஃப்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே பொங்கலுக்கு தீபாவளிக்கு மொத்தமா அள்ளி கொடுத்து ஏமாந்துருக்கேன். இனிமேல ஏமாற தயாரா இல்ல. அப்ப நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு போய் யாருக்கு நட்டா? ஐ ஆறு. யாரு? யார் இல்ல ஆறு. ஆறா? ஐயோ. அதுல குளிச்சா ஜோரு. ஏய் உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமா தெரியாது? எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு தெரியும். ஆ? இந்த பார், உள்நீச்சல் உலகலான்னு எனக்கு ஒரு பேர் இருக்கு. மத்தவனாச்சும் தண்ணியில அடிப்பான். நான் கட்டான் தரையில அடிப்பேன், தார் ரோட்ல அடிப்பேன், ஆத்து மண்ணல அடிப்பேன், முள்ளு மேட்டுல அடிப்பேன். வேணா அடிச்சு காட்டுற பாக்குறியா? ஏய் அங்க அடிக்க வேணாம், இங்க அடிக்கலாம் வா. என் திறமைக்கு தண்ணியில நீச்சல் அடிக்கிறத கேவலமா நினைக்கிறேன். நீ போய் குளிமா, நான் பாத்துக்கிட்டு. ஏய் திருப்பு, நான் மூழ்கிடுவேனாடா? அம்மா, காத்து நிறைஞ்சிருக்க டீப்பு என்னைக்குமே மூழ்காதுமா. டீப்பு வச்சுதானே நீச்சலே கத்துக்கிற முடியும். அந்த டீப்பே பயந்தா எப்படிமா? கேரளா யானை தும்பிச்சாங்கல பிளிர்ற மாதிரியே ஒரு சத்தம். ஐயோ ஐயா, காப்பாத்துங்க. யாராச்சும் அவளையும் தான் ஓடியாங்க. ஐயா 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 ஐயா, கொஞ்சம் வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு உசுர வந்து காப்பாத்துங்க ஐயா. ஒரு கண்ணி தண்ணியில மாட்டிட்டு தள்ளாடிட்டு கிடக்குறா ஐயா. அப்பா. ஐயோ அப்பு, அந்த தண்ணியில ஆத்து தண்ணியில சிக்கிட்டாயா? காப்பாத்துங்க. நான் எதுக்கு காப்பாத்துறேன்? ஐயா, நீங்க வீரச்சிங்க, தமிழ் சிங்க, தன்மான சிங்க. அம்மா, யார பார்த்து சிங்கங்கிற? ஏன்டா 6 அறிவு இருக்கிற மனசுல போய் 5 அறிவு மிருகத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்க? ஏன்டா சிங்கத்துக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, எழுத படிக்க தெரியுமா, இல்ல பைக் ஓட்ட தெரியுமா? ஏன் இன்சல்ட் பண்ற? இருந்தாலும் அது காட்டுக்கு ராஜா இல்ல. அத கூட சொல்லு சார். இல்ல தேர்தல் நின்னு ஜெயிச்சற நீங்களா கற்பனை பண்ணிட்டே எப்படி? சரி, தெரியாம சொல்லிட்டேன், வந்து காப்பாத்துங்க. செத்துற போகுது. மறுபடியும் என்ன? நீ வந்து என்ன தமிழ் மாடுன்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா 4 கறவை மாடு வாங்கி கொடுத்தா ஒரு குடும்பமே பொழைச்சுக்கும். இல்லாட்டி தன்மான கழுதைன்னு சொல்லிருக்கலாம். பொதி சுமக்கிறதுக்காவது உதவும். எதுக்குமே பிரயோஜனப்படாத சிங்கத்து கூட போய் ஏன்டா என்ன கம்பேர் பண்ண? சரிங்க ஐயா, இன்னில இருந்து நீ மனுஷங்க. அம்மா, நான் மனுஷங்கிறது நீ சொல்லித்தான் அந்த ஊருக்கெல்லாம் தெரியணுமா? ஐயா 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 ஐயா, நீ காப்பாத்தணும். போயா, நான் காப்பாத்துவேன். பாரா. அப்பாடா, இந்தாம கிராம குட்டிராம கொண்டு வாயா. போட்டறப்பா போட்டறப்பா, முள்ள முள்ள முள்ள. வெரி குட் பாடிகட். நாளைல இருந்து தியேட்டர் மேனேஜர் நீ. டேய், உனக்கு நீச்சல் தெரியும்ல, அப்புறம் ஏன்டா என்ன வந்து காப்பாத்தல? எனக்கு நீச்சல் தெரியாது. என்னது நீச்சல் தெரியாதா? தமிழா! என்ன யோசனை? உங்க ஒப்பனை போடு தள்ளி இப்படி தியேட்டர் உன் பேருக்கு மாத்தலாம்னு யோசிக்கிறியா? என்ன ஒரே மாதிரி அடிச்சு பாக்குறாங்க?
நில்ற. இப்ப எதுக்கு அங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்திட்டு குட்டி போட்ட போன மாதிரி அங்க இங்க நடந்துகிட்டு இருக்க? குட்டி போட்ட போனா எப்படி நடக்கும்? அது டயர்டா படுத்துல கிடக்கும். சூப்பர். ஒரு பஞ்சாயத்து. அட தியேட்டருக்குள்ள எதுக்குப்பா பஞ்சாயத்து? அதான் ஊருக்குள்ள பல இடம் இருக்கு. சூப்பர். நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். இந்த ஆள் யாரு? வெந்ததை தின்னுட்டு வேகாம சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஜென்மம் தியேட்டர் மேனேஜர். அப்ப இவரு? புக்கிங் கிளார்க். இது படம் ஓடுதா, நியூஸ் ஓடுதா, ஸ்லைடு போடுறாங்களான்னு கூட தெரியாத தியேட்டர் ஆபரேட்டர். அப்பன்னா ஏன்டா பெத்து தொலைச்சும் 20 இயர்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மை சன். இவங்க யாரு? இவங்க யாருன்னு கேக்குறேன்ல. அட்ரா சக்கை. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க யார் இவங்க? அண்ணே எங்களுக்கு ஆவணமா இருக்குது, சொல்லுங்கண்ணே. நம்ம என்னைக்குடா மானத்தோட இருந்தோம்? சும்மா இருடா, சொல்லுவாரு. சொல்லுங்க. சொல்லுப்பா, யார் இவங்க? எஜமான். எல்லாத்துக்கும் எஜமான். எஜமானி அம்மாவா? சொல்லவே இல்ல. அம்மா, உங்களை ரொம்ப தப்பு தப்பா தரக்குறவா கேவலமா பேசிட்டம்மா. இத பூரா நீங்க மனசுல வைக்காம தொடச்சு தூக்கி தூர வீசிருங்கம்மா. அம்மா, உங்க ஆட்சி காலத்துல நாங்க ஸ்ட்ரைக்கே பண்ண மாட்டோம்மா. சம்பளத்தை மட்டும் கொஞ்சம் ஏத்தி போட்டு விட்டுருங்கம்மா. அப்படியே கேபின்ல சின்னதா ஒரு கட்டில் வாங்கி போட்டீங்கன்னா கேப்ல அப்பப்ப சாஞ்சி எந்திரிச்சுக்கோமா. சுத்துங்க சுத்துங்க. நீங்க சுத்தினாலும் சரி, மூஞ்சில எச்சிய காரி துப்புனாலும் சரி. அப்பங்க முதல்ல எல்லாரும் இங்க இருந்து போங்க. வாங்க. அம்மாவே சொல்லியாச்சுல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க அப்பீலு? யாரா கேட்ட அப்பிலு? வந்து தொலைடா சொட்ட தலையா. அப்பிலு ஆப்பிள் நிக்கிட்டு. அப்பா மனசுல என்ன இருக்குன்னு புரிய வச்சுட்டேன். சந்தோஷம் தானே? அப்ப என் லவ் மேட்டர். எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. அதுக்குன்னு நேரங்காலம் வரும்போது பார்க்கலாம். என்ன எதுக்காக வர சொன்ன? என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும். நீ என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும். நீ பிறவிலேயே பெரிய பணக்காரன். தேங்க்யூ. நானும் பணக்காரி. நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓ சைஸ்லயும் என் கலர்லயும் கலவையா ஒரு குட்டி பிறக்கும். நோ. பணமும் பணமும் ஒண்ணு சேரும். அதனால யாருக்கு என்ன யூஸ்? அதுக்காக யூ ஆர் ரிஜெக்டட். அப்படின்னா நீ எனக்கு வேண்டான்னு சொல்றேன். நான் இல்லாம டேய் வாடா இங்க. இவனா? ஏம்மா அந்த முடிவு? அன்னைக்கு நாக்கால சோடா பாட்டில் திறந்தார்ல, ஆமா. அந்த திறமை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாடா போலாம். போடா. வரேன். அட படுபாவிகளா, ஒவ்வொருத்தையும் ஒரு திறமையை கையில வச்சுக்கிட்டு எவ்வளையாச்சும் தள்ளிட்டு போயிடறாங்களேயா. இப்ப என்ன பண்றது? சரி, வேற ஏதாச்சும் சிக்குதான்னு பாப்போம். நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உள்ள போங்க. பாட்டி 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 ஐயோ பாட்டி 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 இப்படி அநியாயமான விட்டு போயிட்டே பாட்டி. இல்ல தாத்தா. தாத்தா 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 என்ன பக்கத்துல பாடு சத்தம் கேக்குது? எதிர் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம். இருக்கட்டும், எல்லாம் வீட்டு பக்கத்துல ரேடியோ போட்டுக்கிட்டு போய் கேட்கலாம். யாரும் கேட்டோமே, சொல்லி பார்த்தோமே, அவங்க கேட்க மாட்டேங்க. அவங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தகராறுப்பா. அப்படியா? நான் போய் கேட்கிறவன கேட்டாடே. எல்லாரையும் நல்லா கவனிப்பா. என்னப்பா இவ்வளவு லேட்டு? மம்முட்டி டிபன் சாப்பிட்டியா? தம்பி மம்முட்டி டிபன் கூடப்பா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு இலை விழுந்திருக்கு. இப்படி ரேடியா போட்டுக்கிட்டா எப்படின்னு கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏப்பா வந்தவங்க சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிடாங்களே சாப்பிட சொல்லி கவனிப்பா. பக்கத்து வீட்டுல இலை விழுந்திருக்கியா? அந்த புறத்தை தூக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். ஏய் மச்சான், சாப்பாடு இலை வந்துச்சா? இலை சீக்கிரம் அனுப்பப்பா. ஏய் பக்கத்து வீட்டுல இலை விழுந்திருக்கா? கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ற பேப்பர. யார பார்த்தா பேப்பர்ன்ற? ஒன்னதான்டா. டேய் அந்த வீட்டுல சாவல்ல, எது நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கிழமை ஏன் கிழமை சாக வேண்டியவன்? ஏன் பொண்ணு கல்யாணம் தானே எனக்கு முக்கியம். செத்தவன பணம் குமரனா இருக்கட்டும்டா. செத்தவனுக்கு வயசு முன்ன பொண்ணுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் உசுறு ஒண்ணுதானே. ஆஃப் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக எனது வாழ்க்கை மீது ஆணையாக தெரிஞ்சுக்கணும்.
ஹலோ மை டெஸ்ட் 1 2 3 ஐயோ 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 தாத்தா 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 என்கிட்ட சொல்ல வந்தத பாதியிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாண பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் கண்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்க தாத்தா. அதே பொண்ணு நான் 2 தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிளம்ப பிடிச்சி செருப்பால் அடிச்சே தாத்தா. அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை விடுறேன் தாத்தா. இன்னைக்கு நீ மூச்சையை விட்டு கிடக்கிறேன் தாத்தா. இப்ப எவ்வளவு கிறுக்கு போய் கேள போய் மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா. உயிரோட இருந்தா இத பாத்துக்கிட்டு சும்மா விடுவியா தாத்தா. தாத்தா தாத்தா தாத்தா. டாக்டர் டாக்டர் என் பசுமாடு காமதேனு 4 நாளா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது டாக்டர். கடைசி என்ன சாப்பிட்டது? கடைசியா சாப்பிட்டது ஜுராசிக் பார்க் படத்தோட போஸ்டர் தான். வயிற்று வலி இருக்கா? படுக்க போகும்போது கொஞ்சம் வலிக்குது. உள்ள கேட்கலையா? மாட்டுக்கு மாட்டுக்கு தானே சார் நான் சொன்னது. மாடு என்ன செய்யும்? ஐயே என்ன சார் இது 1ஆம் கிளாஸ் பசங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க? புல்லு புண்ணாக்கு பறிச்சு கொட்ட ஓகே சாப்பிடாது. ஓகே ஓகே அது சாப்பிடாதுன்னா சாப்பிடாது சார். ஓகே ஓகே ஓகே. ஓஹோ அந்த ஓகேவா? என்னது இதுல மாட்டுக்கு மாத்திரை இருக்கு கொடுங்க. என்ன சார் இது மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, மாத்திரை எப்படி கொடுக்கறது? என்ன அங்க மாடு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? டாக்டர் மாத்திரையை கொடுத்திருக்கிறாரு, நம்ம மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது? சரி அது இருக்கட்டும், நீங்க வந்ததுல இருந்து டாக்டராவது வாயை திறந்தாரா? இவர் வாயை திறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். இவர் வாய் திறக்க வேண்டிய பாடா? கொண்டாங்க. ஏன் சார் இந்த மாத்திரைய மாட்டு கொடுத்தா குணமாயிருமா? என்ன நம்ம மாடை விட அதிகமா ஆட்டாரு? சரி மாட்டாஸ்பத்திரி டாக்டர் அப்படிதான் இருப்பாங்க, அதான் குணமாயிரும்ன்றாருல, வாங்க போலாம். இரு, மாத்திரையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல, மாட்டு வாயை திறக்கணும் இல்ல. வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க, மாட்டு அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு நமக்கு என்ன வாயை திறக்கும். இந்த பைப்பை உள்ள வை, மேல ஒரு மாத்திரையை வச்சு சரட்டு மாத்திரை உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அது திங்கும் பாரு. புல்லு வைக்கலு புண்ணாக்கு போஸ்டரு உன் துணிமணி அன்றாயிரம் எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல, என் பேரை மாத்தி வச்சுக்க. எப்படியோப்பா என் மாடு வாயை திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம். ஆமா ஆமா, இது யார் பண்றது? இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன். நானு என் கண்ணில்ல மம்முடினா மம்முடிதான். வைத்தியம் சொன்னது நானும் இவனுக்கு வேண்டி காசை கொடுக்குறேன். நீ பிடிட்டு போற? இதுக்கு மட்டும் வாயை திறப்பேன். போயா இனிமே எவன் கூட கூட்டி சேரக்கூடாது. கூட பிறந்த ஒருத்தர் இருக்கான், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். அவன் கூட தைரியமா பேசலாம்னா இதை அடிச்சா தான் தைரியம் வரும். குடிமகனே வணக்கம் ஐயா. ஐயா மது இன்ப விளத்திலே நின்றுவதற்காக ஓடோடி இந்த எண்ணெய் ஏமாற்று விடாதீர்கள் ஐயா. ஒரு பெக்கு ஊத்தி கொடுங்க ஐயா. ஆமா நான் சாவித்திரி, இவர் ஜெமினி கணேச. கொஞ்சம் ஜனங்க வசந்த பேசி பெக்கு இருக்கிறாரு, போடா. இதில் ஏதாவது கொடுங்க ஐயா. தர மாட்டேன். ஒரு சிகரெட்டாவது கொடுங்க ஐயா. கீழே அடக்கு பொறுக்கிக்க. நான் மன நிம்மதிக்காக குடிக்கிறேன் ஐயா. எல்லா பேரும் என்ன சொல்றாங்க? பார்வதி யார் அது? என் பொண்டாட்டி. என்னாச்சு? இன்னொருத்தரோட ஓடி போயிட்டான். இதுக்கு தான் குடிக்கிறியா? இன்னைக்கு எவன் மூஞ்சல் முடிச்சேன்னு தெரியல. எனக்கு 3 பொண்ணுங்க ஐயா. என்ன சொன்ன? எனக்கு 3 பொண்ணுங்கன்னு சொன்னேன். அழகுன்னா அழகு, அப்படி அழகு. எல்லாம் அவங்க அம்மா ஜாட. இந்தாங்க. ஆமா அவங்க பேர் என்ன? அனிதா வெனிதா சுனிதா. ஆஹா அருமையான பேரு. ஆமா 3 பொண்ணுகள்ல எந்த பொண்ணு நல்ல அழகா இருக்கும்? மூத்த பொண்ணு கண்ணழகுன்னா, அடுத்த பொண்ணு அதை விட அழகு, 3வது பொண்ணை பத்தி சொல்லவே வேண்டாம். அப்படியா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆனா அப்படி இருந்தோம் அவங்க கல்யாணத்துக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையா. நானும் என் 3 பொண்ணுகள் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன். அவங்களை கட்டி கொடுக்கிற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியே இல்லையா. அவங்களுக்கு துணையா யாரா ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்லயே தங்கி இருந்து எங்களோடய சாப்பிட்டு எங்களோடய தூங்கி எங்கள ஒருத்தராவே இருக்கலாம். இந்த காலத்துல நம்பிக்கையான ஆள் யாரு இருக்கா? நான் இருக்கனே.
என் 3 பொண்ணுகளும் கள்ளங்கப்படம் எல்லாம் சகஜம் போடுவாங்க. அதை பெருசா எடுத்துக்கூடாது. எனக்கு அப்படி பழகினாதான் பிடிக்கும். நாளைக்கு என் மூத்த பொண்ணுக்கு பிறந்த நாள். வீட்டுல உப்புல இருந்து மிளகா வரைக்கும் எதுவுமே கிடையாது. எல்லாமே என் தலை எழுத்து. மாமா என்னது மாமாவா? ஆமா, இனிமே உங்க குடும்பம் இல்ல நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதோட 3 in 1. 3 in 1 அதான் உங்க 3 பொண்ணுங்களுக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன். நானும் சந்தோஷமா இருப்பேன். மாமா நாளைக்கு வீட்டுல பாருங்க தடபுடல் நடக்கும். இந்தாங்க இத புடிங்க, அடிங்க. நீ நல்லா இருப்படா. சர்ரா. டாக்டர் காப்பாத்துங்க, டாக்டர் காப்பாத்துங்க, டாக்டர். என்னாச்சு என்னாச்சு? ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? நீங்க கொடுத்த மாத்திரைய மாட்டு குடுக்க போய் அது வாயை திறந்து பைப்பை திணிச்சு மாத்திரைய போட்டு மம்மட்டியா ஊதுறதுக்கு முன்னாடி மாடு திருப்பி ஊதிடுச்சுங்க. மாத்திரை மம்மட்டியா வயிற்றுக்குள்ள போயிடுச்சுங்க. அப்படியே வாங்க, அதோ அந்த அநியாயத்தை பாருங்க. ஐயோ மாம்ஸ் மாம்சா யாரு? வாங்க மாப்ள. ஏப்பா அந்த ஜாமான் இறக்கி. என்ன வெயிலு என்ன வெயிலு. ஆமா உனக்கு கூலி எவ்வளவு? 10 ரூபாய். வச்சுக்க. சில்லறை இல்லைங்க. வாங்குறதுல போ போ. ஆமா நீங்க பாருங்க பிராண்ட் குடிச்சிருக்கீங்களா? இல்லையே. குடிச்சதில்ல? இந்தாங்க. உட்காருங்க மாவுல. ஆமா உங்க 3 பொண்ணுகள்கிட்ட நான் வந்தா எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு என்ன பத்தி சொல்லிருக்கீங்கல்ல? எக்கச்சக்கமா சொல்லிருக்கேன். உங்களை பார்க்கணும் துடியா துடிக்கிறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா மாப்பிள்ள எங்க வேலை பாக்குறீங்க? என் கம்பெனில நான் மேலதிகாரி. எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க கீழ அதிகாரி. நினைச்சேன். ஆமா பொண்ணு கூப்பிடுறது. கூப்பிடுறேன். நகைக்கடையில 3 பொண்ணுகளுக்கும் ஆளுக்கு 10 பவுன் ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் பொண்ணு கூப்பிடுறது. குளிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்துருவாங்க. அப்புறம் காஞ்சிபுரத்துல ஸ்பெஷலா 3 பட்டு புடவை ஆர்டர் கொடுத்திருக்கேன். பொண்ணு கூப்பிடுறது. கூப்பிடுறேன். அவசரப்படாதீங்க. இனிமே இந்த வேட்டி வரையெல்லாம் நீங்க கட்டக்கூடாது. இல்ல இல்ல பட்டு வேட்டி பட்டி சட்டையோட இருக்குன்னு சொன்னேன். பொண்ண கூப்பிடுறது. கூப்பிடுறேன். ரொம்ப அலையாளி மாப்பிள. சுனிதா சுனிதா ஆனிதா வாங்கம்மா. என்ன மாப்பிள வெக்கப்படுறீங்க? வெக்கப்படாதீங்க. என் பொண்ணுக்கு வந்து நிக்கிறாங்க. பாருங்க மாப்பிள. அட பாருங்கண்ணா. பாருங்க மாப்பிள. கீழே பாருங்க. சாவுகிறாக்கி நீ சாகுறதுக்கு ஏன் வண்டிதான் கிடைச்சா? பின்னால எத்தனை வண்டி வருது? அதுல போய் விழ வேண்டியதானே? பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க. ஒரு டிராபிக்ல ரூல்ஸ் தெரியாது உனக்கு? சோறு திங்கிறியா இல்ல சோத்த விட்டு சுண்டல் திங்கிறாயா? சாரி சார், வண்டி வர்றத கவனிக்கல சார். என்னத்தை கவனிக்கல? இனிமேல அதை பார்த்துப்போம். வா வரதா? ஓகே சார். அப்பா தப்பிச்சண்டா. ஏன் வண்டி தேடிட்டு போறோம். வண்டியை தேடிட்டு போறோம். போலீஸ் 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 வண்டியை தேடிட்டு போறோம் சார். காரோட சைக்கிள் திருடுறது எவ்வளவோ நல்லது. இந்த வேகமா வர்றாங்க. இந்த போலீஸ்காரங்க தொல்லனால ஒரு மனிதன் நியாயமா தொழில் பண்ண முடியலையே. எந்நேரமும் ஃபாலோ பண்ணிக்கிருந்தா ஒரு மனிதன் என்னதான் பண்ண முடியும்? இது சரிப்பட்டு வராது. இந்த வண்டி எப்படி விட்டு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். முத்து உனக்கு வண்டி ஓட தெரியுமாப்பா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. இந்த வண்டிய எடுத்துட்டு நேர போனா ஒரு லெப்ட் கட் ஆகும். அங்க இருந்து ஒரு ரைட் கட் ஆகும். மறுபடியும் ஒரு லெப்ட் மறுபடியும் ஒரு ரைட். அங்க ஒரு கார் பார்க் இருக்குப்பா. அங்க கொண்டு இந்த வண்டியை நிப்பாட்டிட்டேன்னா நான் ஈவினிங் போய் எடுத்துக்கிறேன். நீதான் வழி கரெக்டா சொல்றியா? நீ எடுத்து போறது அவசரமா கொஞ்சம் வேலை இருக்குப்பா. அதுதான் சொல்ல வந்தேன். பாத்துப்போம். சாவியெல்லாம் உள்ளதா இருக்கு. ஒண்ணும் இல்ல. பிரேக் ஆக்கிட்டு இருந்தா கொஞ்சம் வீக். மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு. உனக்கு ஒண்ணும் வராதுடா. போ பாய்.
நல்ல வேலை சார், நான் மட்டும் சரியான நேரத்துல வந்து உங்களை காப்பாத்தல. கரண்ட்ல அடிபட்டு கரவாடா கரை இருப்பீங்க. அடி ஒண்ணு போடாம பண்ணலையா? எலும்பு முடிஞ்சு போச்சு. என்ன சார், நான் என்ன படிக்காத முட்டாளா? ஒரு மனுஷன் கரண்ட்ல அடிபட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்ப காஞ்ச விறகு கட்டை கொண்டு அடிச்சு காப்பாத்ததான் சார் ஒரு உத்தமமான மனிதனுடைய கடமை. இப்ப யாரு கரண்ட்ல மாட்டேன்? நான் தான் பார்த்தேன். கரண்ட் பிடிக்கல, கை மாட்டி கால் வேற உதறிச்ச. சாணியா உதறியா? சாணியா? சரி பரவாயில்ல சார். இடது கால சாணியை மிச்சம்னா எதிர்காலம் பூரா நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். வலது கையில அடிபட்டா என்ன? ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருப்போம்னு அர்த்தம். கொடுங்க சார் கையா. சாரி சார். ஆமா, உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? முத்துசாமி. முத்துன்னு கூப்பிடுவாங்க. ஆஹா, முத்தான பேருங்க. என் பேரு மம்புட்டியா. சொந்த ஊர் மலையூரா? அவர் வேற நான் வேற. ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படியா? டேய் முத்து. சாரி சார், உங்களை பார்த்தா ரொம்ப பரதாபமா இருக்கு. நீங்க என்ன நம்புங்க. நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? நம்ம பார்த்து 2 நிமிஷம் இருக்குமா? சரி அதை விடுங்க. போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன்னு. அத நான் சொல்லலாம். சரி அதையும் விடுங்க. நீ உத்தமே, நான் புத்திரன். போதுமா? வாப்பா போவான். சிகிச்சை கட்டிட்டு வந்தீங்க, கடிச்சு போய் கடிச்சு. ஐயோ என்னப்பா மம்பட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் என்னப்பா நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும் இல்ல? அதுக்கு தான் புறப்பட்டு அதுக்குள்ள அவசரம் வாங்கிட்டாங்க. அவசரப்படாத. என்ன? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. அவரை பத்தி எனக்கு தெரியாதானே அண்ணே. அவர்கிட்ட எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமா அப்படி எப்படி பக்குவமா நான் சொல்றேனே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உசுருக்கு நான் கேரண்டி. நீங்க தைரியமா போங்க. சரி. நம்ம மம்மிட்டியா? எங்கடா இவ்வளவு தூரம்? எப்படி எதுல வந்த? சும்மா கேட்டா சிரிக்கிறீங்க. எப்படிடா வந்த நீ? நடந்தா? பஸ்லியா? ரயில்லையா? எப்படிடா வந்த நீ? வந்த எதை கேட்டாலும் வந்தாங்கிறீங்க. எப்படிடா வந்த? அட அறிவாளி பத்தமவனே, என்னடா இது? ஒரு கால வந்து செருப்பு போட்டிருக்க. பஸ்ல வரும்போது இன்னொரு செருப்பை தொலைச்சிட்டியா? பஸ்ல கூட்டத்துல ஒண்ணுதான் கிடைச்சு. சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சு ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. அதுதான் நம்ம டைகர் நாய் செத்து போச்சு. அத சொல்லத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். என் டைகர் நாய் செத்து போச்சா? ஆமா. ஐயோ, எப்படா செத்துது? கறியை தின்னு செத்து போச்சு. கரியா? என்ன கறி? நம்ம காமதேனு செத்து போச்சுல்ல, அதோட கறியை இது தின்னு செத்து போச்சு. என்னோட காமதேனு செத்து போச்சா? எப்படிடா செத்துது? அந்த 50 மாடு செத்து போச்சுல்ல, அதோட சேர்ந்து நம்ம காமதேனு மாடும் செத்து போச்சு. ஏன் 50 மாடு செத்து போச்சா? அவ்வளவு எப்படா செத்துது? நம்ம மாட்டு தொழுவம் தீப்பிடிச்சுல, அதுல கறி எல்லாம் செத்து போச்சு. மாட்டு தொழுவம்? ஐயோ, பாழா போடவே எவனா பாம்புக்கு போட்டுட்டானா? பாம்பு போடல, தீ பிடிச்சிருச்சு. அதான் எப்படா தீ பிடிச்சிட்டு கேக்குறேன். பக்கத்துல ஒரு புணத்தை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு தீ இதுல பட்டு தீ பிடிச்சிருச்சு. போனமா? யார் போனோம்? அப்பா போனோம். ஏண்டா ஒப்ப புறத்தை ஏன் தொழுவம் பக்கத்துல கொண்டாந்து எரிக்கிறது? செத்தது எங்க போல? உங்க அப்பாயா? என்னது? அப்பா செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ, அப்பா எப்பா, எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு? அதுவா? உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா செத்து போயிட்டாங்களா? அப்பா போயிட்டாரு. ஐயோ அம்மா, 2 பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே. எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க? அழுகாதீங்க, அமைதியா இருங்க. அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்தாங்கல்ல, அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போச்சு. மொத்தத்துல ஃபேமிலியா க்ளோஸ். இந்த விஷயத்த நம்ம வேற யார்ட்ட போய் சொல்றது? சரி, வந்த வேலையை பாப்போம். என்ன வெயிட்டே காணா? கஞ்சப்பைய ஒரு 4-5 ஜாமான் எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம். பாக்கலையா? சோசியா சோசியா சோசியா. அல்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி தான். ஆமா, நாங்க புதுசா தொழில் ஆரம்பிச்ச உடனே உன் கிளிக்கு வேலை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சோத்துல கூட ஏதோ பஞ்சம்னு கேள்விப்பட்டேன். கூத்தாயி என்னது? ஐ மீன் காத்தாயி. டேய், ஓடி போயிரு மரியாதையா. வந்துட்டு அங்க இருந்து காக்காக்கு கருப்பு கண்ணாடி போட்ட மாதிரி. ஏன் வைத்தறிக்கப்படுற? முன்னாடி நான் சாதாரண பீடியா குடிச்சிட்டு இருந்தேன். இப்ப பாத்தியா, ஃபாரின் சிகரெட் 555.
உனக்கு தெரியாதுல்ல? டேய் இப்ப நீ போகல என்கிட்ட உதப்படுவா வடுவா. நான் உதப்படுறதுக்கிட்ட இந்த கிளி உனக்கு என்ன துரோகம் பண்ணிச்சு? இது ஒரு சோத்துல மண்ணெலி போட்டுச்சா? இத திறந்து விட்டா இந்த மாதிரி ஜாலியா இருக்கும்ல, அதை ஏன் அடைச்சு போட்டிருக்க? உன்னை நீ திறந்து விடு, இல்ல நான் திறந்து விடுவேன். எனக்கு என்ன நினைச்சிருக்க? ஒட்டி மேல கைய வச்ச கைய வெட்டி போய் வெட்டி கிளியவா திறந்து விடுறேன். எங்க திறந்து விடு, கிளிக்கு பதிலா ஒன்ன கூண்டுல அடைச்சு சீட்டெடுக்க வச்சிருவேன். அப்புறம் என்ன சோசியம் சொல்லுவேன்? குரங்கு ஜாசியம் சொல்லுவேன். ஏண்டா 100 ரூபாய் நோட் எடுத்து வேர்வையா தொடக்கிற? டேய் நீங்க 2 பேரும் என்ன பிராட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும்டா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க மாட்டுக்கு தான் போறீங்க, அப்ப தெரியும் இந்த காத்தாயி. அப்ப தெரிஞ்சு கூத்தாயி. டேய் போடுறா. ஏய் ஒரு மீன் மாட்டிருச்சு. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யி, அந்த மீனை 4 துண்டா வெட்டி மிளகா பொடியில போட்டு பெரட்டி எண்ணெயில போட்டு வறுத்து கொண்டு வா. இந்த ஐட்டத்துக்கு நல்லா இருக்கும். மீன் இருக்க மாட்டேன், முத ஒண்ணா எடுத்து போறேன் ராஸ்கல். ஏண்டா நான் சொல்றது கோழி மாட்டிருச்சுடா. அப்ப அதோட சௌரியமா போச்சு. சிக்கன் 65 சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. டேய் கோழினா கோழி கடை கோயந்தாண்டா. யாருன்னு அது? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி விவரம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். இந்தா 50-50. ஏன் எனக்கு கொஞ்சம் ஊத்து. ஊத்திடுறேன். ஊத்து. ஊத்தி தாண்டி ஒரு ரவுண்டு இப்போ உலகம் சுழகு தாண்டி பல ரவுண்டு. ஓம் கரீம் புஷ்வாக்கியா புஷ் 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 புஷ்வாக்கியா. பரமேஸ்வரி ராஜேஸ்வரி நல்லா இருங்க, நல்லா இருங்க. பாதாள காளி பத்திரகாளி பாதாள முனி. இங்க தோண்டு இங்க தோண்டு இங்க தோண்டு இங்க தோண்டு இங்க தோண்டுடா தோண்டு. தோண்டுங்க வேமா தோண்டு தோண்டு. இங்க தோண்ட சொல்றாங்களே. தோண்டா தோண்டு. சாமி மலையாளி தோண்டு வேமா தோண்டு. ஆஹா பிராந்தி குடையத்தை உண்டாயா. என் பொண்டாட்டிக்கு தெரியாம புதைச்சு வச்சிருந்தேனே. பொண்டாட்டிக்கு தெரியாம அனுப்பியாண்டா புதைச்ச ஒரு பாரி சரக்க. என்ன மன்னிச்சிருமா? பகல்லையே பாட்டுல காட்டிட்டாங்களே. இதான் முக்கியம். வச்சது நானு, நீ கண்ட இடம்லாம் சொல்லிட்டு இருக்க. எங்க வச்சு தொந்திருக்க சொல்லு. இதான் வச்சிருக்க. இங்க தோண்டு இங்க இங்க தோன்றா இங்க தோண்டுடா வேமா தோண்டுடா. கிடைக்கும் தோண்டு வேமா தோண்டு தோண்டு சாமி தோண்டு. சாமி சாமி சொன்ன மாதிரியே கோழித்தலை தகடு வச்சு செய்வன செஞ்சிருக்காங்களே பாவீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோழித்தலையும் தகடு தான். இந்த கோழித்தலை என்ன 24 மணி நேரம் இந்த வீட்டுல இருந்திருந்தால் ஓந்தலை போயிருக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சாமி? பணத்தடே பரிகாரம் சொல்றேன். 500 ரூபாய் இருக்கு சாமி. இந்தா இதை எடுத்துட்டு போய் கடல்ல யாருக்கும் தெரியாம 7வது அலையில போய் புதைச்சிரு. 7வது அலையா? அதை என்றதுக்குள்ள என்ன எடுத்துட்டு போயிடுமா சாமி? போடா. ஏற்கனவே தண்ணியில எனக்கு கண்ட இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல வருமானம் தான். எங்க பிராஞ்சிக்கண்ணா? டேய் டேய். யாரு? நான் தான் கான்ட்ராக்டர் கண்ணப்ப. எதுக்காக வந்திருக்கீங்க? புஷ்பானந்த சுவாமிகள் ஆசிரமம் இதுதானே? இதுதான். இந்த இறந்த காலம் நிகழ்காலம் அவரைத்தான் பார்க்க வந்திருக்கிறேன். அவரு டூர் போயிருக்காரு. வர ஒரு 3-4 நாள் ஆகுங்க. ஒரு மனுஷன் ஜெயில அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டு எருமாடு மாதிரி வெளியே ஜாலியா உட்கார்ந்துருக்காங்க. என்ன அது? டூர் போயிட்டான்னு சொன்ன வந்துட்டு போறாங்க சாமி. என்ன சாமி? புஷ்பானந்த சாமி. அத சொல்றீங்களா? நீங்க பார்த்தது உண்மைதாங்க. ஆனா நீங்க பார்த்தது அவர் உடம்ப மட்டும்தான். ஆவி மட்டும்தான் டூர் போயிருக்கு. ஆவி டூர் போயிருக்கா? எந்த ஊருக்கு? இந்த ஸ்ரீநாத், பக்ரிநாத், பிரேம்நாத் இப்படி போயிருக்காரு. வர 3 நாள் ஆகும். உங்க மேட்டரை முடிச்சிடறேன். விஸ்டிங் இருக்கா? இருக்க. சீக்கிரம் கொடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். போயிட்டு வாங்க. வரங்க. என்ன வர்றேன்? ஒரு 200 ரூபாய் முடியா? எதுக்கு? எஸ்டி பேசணும். யார்கிட்ட? சாமிகிட்ட தான். அவர்தான் ஆவியாச்சு. அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? அந்தந்த டெலிபோன் பூத்துல நிப்பாரியா. இது ரொம்ப அதிசயமா இருக்குங்க. ஆச்சரியத்துல ஆச்சரியமா இருக்குங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ரொம்ப கொடுத்து வச்சிடறேன். எவ்வளவு பணம் கட்டிங்க? 200 ரூபாயா? ஒரு 100 ரூபாய் அதிகமா வச்சுக்கங்க. என்ன பத்தி அவர்கிட்ட நீண்ட தூரம் சொல்லி வைங்க. இவ்வளவு தூரம் போதுமா? ஆமாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க. ரொம்ப திருப்தியா இருக்குங்க. கான்ட்ராக்டர் கண்ணப்பா, உன் வீட்டுக்கு போறேன்ப்பா.
நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சொதப்பிட மாட்டியே? சொதப்ப மாட்டேன் அது இருக்கட்டும். உனக்கு அந்த காத்தாய்க்கு ஒரு தடவை சண்டை நடந்துச்சு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. பாத்து நடந்துக்க, பயங்கரமான ஆளா, முரட்டு பொம்பளை, ஜாக்கிரதை. டேய், அந்த அம்மா வெடா கண்டினா, நான் கோடா கண்டன். கண்டனா? என்ன பத்தி அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவேன்னு. ஒரு நாள் இப்படித்தான் இப்படித்தான் இதே மாதிரி பயந்துகிட்டு பக்கத்தூர் ஓடிடுச்சு. என்னாலே நிக்க முடியல, அந்த அம்மா ஓடாம என்ன பண்ண? சரி, அப்புறம் இந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பல்ல, அவனை பத்தின முழு விவரத்தை சிபிஐ மாதிரி தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். நீ மனப்பாடம் பண்ணி பாத்தி அசத்திடணும். அவன் என்ன அசறது, நீயே அசர போற. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா. பயந்துட்டியா? அறிவை பத்தி பண்ணாலும் உனக்கு பிடிக்காத. அப்பா, ஒரு வேலை முடிஞ்சு. ஜனதோஷம். ரோட்ல தான் கொல்லப்படுவாங்க. கண்ணப்பா, எங்கப்பா இருக்க? சிஸ்டர், 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 கொஞ்சம் நில்லுங்க. இந்த அட்ரஸ் பாருங்க. ஏங்க சிஸ்டர், ஆமா, வாய் பேச வராங்க இருக்கு. வாட்ச்மேன், நான் செக்யூரிட்டி சார். சரி, செக்யூரிட்டியே வச்சுக்க. கான்ட்ராக்டர் கண்ணப்பா வீடு தானே? ஆமா, இதான் சார். இதானா? வாட்ச்மேன், நல்லா கேட்டுக்க. உனக்கு ஒரு 200 ரூபாய் தரேன். அவரை பத்தின டீட்டெயில் எனக்கு வேணும். டேய், யாரோ ஒரு பாட்டு வந்துடா. சீக்கிரம்டா, கவுத்துடா, தலைய கவுத்துடா. சீக்கிரம், சீக்கிரம் போடுறா, மாத்துடா. ஐயோ, சீக்கிரம்டா. மாத்து. டேய், கமெண்ட் அங்க இருக்கடா. சீக்கிரம் குட்டி வந்துடுறேன். கதை, அடி, கதை. டேய், டேய், காத்து. யார பத்திர காத்துங்கிற? நான் தஞ்சாவூர் போயலடா. இவ யாரு? மதுரையே? இந்த பரிசுத்தமான ஆசிரமத்துல எங்களை கேட்காம எப்படி வந்த? நடந்து வந்தேன்டா. இன்னைக்கு என் கிளி எடுத்த படம் என்ன தெரியுமா? இரணியாசுர வதம், நரசிம்ம அவதாரம். அதுக்கு தான் வந்திருக்கேன். மகனே, அப்பனே, இந்த காஞ்ச கருவாடு உனக்கு அப்பனா? வந்திருக்கும் பெண் குழந்தை யார்? காத்து வந்திருக்கு. அந்த காத்து இழுத்து வெளியே ஊதி தள்ளலாம் மகனே. யாரடா ஊதுறீங்க? ஏண்டா, நீங்க பண்ற கோக்கமாக்கு வேலை எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? அந்த கோழிக்கடை கோவிந்தசாமியை ஏமாத்தி அவனுக்கு செய்வனே, அந்த வேலை, இந்த வேலைன்னு சொல்லி அவங்க கிட்ட பணத்தை பறிக்கல. நாங்க எங்க ஏமாத்துறோம்? அவன் தான் ஏமாத்தான். ஏண்டா, அது மட்டுமா? அந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பங்கிட்ட இருந்து அவன் டைரியை திருடிட்டு வந்து அவனை ஏமாத்திருக்கிறேன். நாங்க எங்க திருடணும்? அவனுக்கு தெரியாம நாங்க எடுத்து வந்தோம். ஆமா, உங்களை நான் சும்மா விடுறதா இல்ல. என்ன பண்ண போற? காட்சி கொடுக்காம நான் விட மாட்டேன். போலீஸ், நீ என்ன கத்துற? போலீஸா? இப்ப என்ன பண்ணுகிற? நான் சொல்றேன். என்ன காசு இக்கற பக்கற கிக்கற கூட ஏத்துற கூட ஏத்துற கூட புரியல? நீங்க சம்பாரிச்ச காசுல பாதியை எனக்கு கொடுங்கறான். நீ குடுக்கல, உன் மூஞ்சில குத்துங்கறான். அவங்க அப்படி பண்ணுமா? கூப்பிடா போலீஸ். இருக்கா இருக்கா. அண்ணா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் கதை கொடு. இப்ப நான் என்ன சொல்றேன்? ஓ பங்கு ராஜ்மலை போச்சுக்க, நானும் போச்சுக்கிறேன். ஆள விடு, இனிமே இங்க வராத. டேய், உங்களை நான் ஏமாத்த விட மாட்டேன்டா. இன்னையில இருந்து உடம்பு ஏண்டா, என் மூளைய கசக்கி நான் சம்பாதிச்ச பணத்தை போறா நீ ஈஸியா எடுத்து கொடுத்துட்டே இல்ல. இனிமே உனக்கு எனக்கு லைக் இல்ல. அப்ப வெளியே போ.
என்ன போய் சொல்ற? உன்னைத்தான் சொன்ன வெளியே போ. போறேன். வெளிய வா, கண்டதுமா வெட்டி போடுறேன். சென்று வா மகனே சென்று வா. வெளிய வர மாட்டியா? வரமாட்டானே. அப்ப நான் போறேன். நீ இந்த வீட்டுல இல்லைங்கும் போது எனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? நான் இந்த பக்கமா வெளியே போறேன். சங்க தலைவர் வெட்டி வேலப்பன் வாழ்க, டாக்டர் வெட்டுக்கிளி வேலப்பன் வாழ்க, வருங்கால மந்திரி வெட்டுக்கிளி வேலப்பன் வாழ்க, வெட்டு வாழ்க, கிளி வாழ்க, வேல் வாழ்க, அப்பன் வாழ்க, வாழ்க. ஏன்டா என் பேர் கண்டதுமா வெட்டுற? ஆமா, உன்னை பார்த்து ரொம்ப நாளைச்சா. எங்க போயிருந்த? அண்ணே ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு வேலை ஒண்ணு போட்டு. இங்க வாப்பா, எனக்கு நீ பல உதவி செஞ்சிருக்க, அதை மறக்காம பல தடவை நீ போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாமீன் கொடுத்திருக்க. மறுபடியும் வேலை கேட்டா எப்படிப்பா? அண்ணா அண்ணா வேற வழி இல்லாம தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். அண்ணே ஒரு உத்தம புத்திரனா, ஒரு சற்புத்திரனா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். வேலை கொடுங்க. நல்லா சிரிக்கிறீங்க. திருந்தி வாழ போறியா? அந்த தப்பெல்லாம் செய்யாதப்பா. ஏன்? சிபிஐ, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இவருக்கெல்லாம் நீ தாப்பா சோறு போடுறீங்க. நான் என்ன சொல்றேன், மறுபடியும் திருடு. அண்ணே அந்த மாதிரி தொழில் பண்றதுக்கு உங்கள மாதிரி பெரியவங்க இருக்கும்போது என்ன மாதிரி பொடிப்பை தேவையில்லண்ணே. நீங்களா பார்த்து ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்க. என்னென்ன எருமாடு சொல்லிடுற மாதிரி சொல்லிடுறீங்க. தேய்ச்சி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இருக்கு. அங்கதான் கையில இருந்து தெரியுமில்ல. சொல்லி இங்கயா அண்ணே நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் ரெண்டு கையும் இல்லையே, இப்படி எத்தனை நாளைக்குனே கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துவீங்க. நான் மட்டும் உங்க கூட இருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வருமா? அண்ணே உங்களுக்கு கைக்கு கையா இருந்து, காலுக்கு காலா இருந்து, செருப்புக்கு செருப்பா இருந்து. இருக்கு. கைக்கு கையா மட்டது, மத்ததெல்லாம் என்கிட்ட இருக்கு. தலைவரே, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு ஜனங்க எல்லாம் வெளியில காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா அண்ணே நான் சொன்ன சரியா போச்சா? நீ வந்த நேரம் நல்ல நேரம். ஏண்டா கோசம் போட ஆளை குட்டியா சொன்ன குட்டியாந்தியா? அதையெல்லாம் நேரத்துக்கு ஏற்பாடு பண்ண. மாலையெல்லாம் ரெடியா இருக்கா? மாணவிங்க ரெடியா இருக்காங்க. போ. அண்ணே நானும் கோசம் போட கூட வரட்டுமா? சங்க தலைவர் வெட்டுக்கிளி வேலப்பன், செங்கல் தலைவர் வெட்டுக்கிளி வேலப்பன், பாலை தலைவர் வெட்டுக்கிளி வேலப்பன், பாலை தலைவர் வெட்டுக்கிளி வேலப்பன், பரட்ட தலைவர் வெட்டுக்கிளி வேலப்பன். பெரியவர்களே, தாய்மார்களே, தொண்டர்களே, இத்தனை நாளும் உங்களுக்கு வணக்கம் சொல்ல கையில்லாத எனக்கு கைக்கு கை கொடுக்க புதிதாக ஒரு தொண்டன் வந்திருக்கிறான். அவனை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவன் தான் இவன். வணக்கம் வணக்கம் வணக்கம். 8வது வட்டத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன். தலைவரே இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைங்க. என்ன பேர் வைக்கலாமா? கன்னியம்மன் வச்சு. பெண் குழந்தைங்க. பெண் குழந்தையா? கன்னியம்மன் வச்சு. சரிங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கை சாதாரண கை இல்ல, உழைக்கும் கரங்கள். நம்மெல்லாம் ஏன் கடன் செட்டை போட்டிருக்கிறோம்? கை திட்டமாக போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போடுற பழக்கம் உண்டு. உங்க அனுமதியோட இதை நான் போட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போட்டதுனால தொண்டை அடவிட்டு போச்சு. நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க. வாங்க. வணக்கம் 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 வணக்கம். அண்ணே உணர்ச்சி வசப்பட்டு வெளியே வந்துட்டேன். லண்டன் பிரதமர் டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அவரை அனைவரும் கைகுலுக்கி வரவேற்றார்கள். எப்ப பார்த்தாலும் கை கைது அப்படியா? நீங்க பேப்பரை தொடக்கூடாது. கொண்டு வா. ஆமா, எங்கடா என் கையால நம்பட்டி? அவர் இன்னைக்கு லீவுங்க. என்ன மிஸ்டர் லீவு? அவருக்கு கை சுலுக்கிருச்சுங்க. அவனுக்குமா? நீயா? உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னவா? நீ கட்டிக்கிற போறிய அந்த பொண்ணிய காதலி. என்னடா சொல்ற? அவ உன் காதலியா? ஆமா, நான் அவளை காதலிக்கேன். அது ஒரு தலை காதல். உனக்கு என்ன 2 தலையா? அது என் மாமா பொண்ணும். என்ன பிரயோஜனம்? அதான் பொண்ணோட அப்பா என் மாமனாரு டெல்லி வரைக்கும் செல்வாக்கு, பெரிய கோடீஸ்வரன். அந்த பொண்ணை நீ காதலிக்கலாமா? இதெல்லாம் நடக்கிற கதையா தம்பி? போ, அவர் ரேஞ்சுக்கு நான் தான் மாப்பிள்ள. யாரு நீ?
உனக்கு 2 கையுமே இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? என்னமோ பண்ண போடா திருட்டு போயில. திருட்டு போயில. நானா திருட? நீ செஞ்ச திருட்டுக்காக நான் உள்ள போனேன். திரும்பி வரதுக்குள்ள நாட்டை சுரண்டி அரசியல்வாதி ஆயிட்டேன். இப்ப சொல்றேன், நீ தான் திருட, பொறுக்கி, முள்ள மாதிரி. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா அந்த கல்யாணம் நடந்தே தீரும். நான் நடக்க விட மாட்டேன். முடிய தடுத்து பாரு. மனமேடையில பாம்பு வைப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். போடா. என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? அதான் தெரியல. சரி போய் பார்க்கலாமா? போய் பாப்போம். ஓடியா. ஏப்பா தம்பி, அங்க என்ன ஒரே கூட்டமா நிக்கிறாங்க? பாவம், யாரே செத்து கிடக்குறாங்க. அப்படியா? நீ பாத்தியா? எப்படி? எனக்கு கண்ணு தெரியாத. கண்ணு தெரியாதா? வாடா. ஐயோ, பலாப்பழத்துல ஈமச்சு பண்ணி நிக்கிறாங்களே. எப்படி உள்ள போறதா? கொஞ்சம் அண்ணே, கொஞ்சம் இங்க ஒரு பணம் மரம் நிக்கிறேன். இங்கிட்டு போவா. தள்ளுடா டே. நீ இங்கிட்டு வந்து தொலைடா. அண்ணே கொஞ்சம் அட சட்டை அடைக்கிறான். பூச்சி அடைக்கிறேன். ஐயோ, பார்க்கவே விட மாட்டேன்றாங்களே. என்ன பண்றது? ஆமா, என்ன பண்ணலாம்? அப்பா அப்பா, என்ன விட்டு போயிட்டீங்களா அப்பா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களா அப்பா? போயிட்டீங்களா அப்பா? அப்பா 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து வளர்த்தீங்களே, அந்த மகனை விட்டு இப்படி நடு ரோட்ல செத்து கிடக்கிறீங்களா அப்பா? அப்பா அப்பா அப்பா, அழாதப்பா, அழாதப்பா. அப்பா பாட்டு தள்ளுற. அப்பா 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 அப்பா, என்னப்பா துக்கம் தாங்க முடியலையப்பா? அப்பா 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 அப்பா, இவன் எங்க அப்பா இல்ல. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே. கட்டிமேளம் கட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபஹே. அபச்சாரம். இந்த கல்யாணம் செல்லாது. ஏன் செல்லாது? மாப்பிள்ளையா நீங்க இருக்கும்போது வேற ஒருத்தர் தலைக்கட்ட எப்படி செல்லும்? அதெல்லாம் செல்ல, நீ பேசாம இரு. யோ, என்ன அக்கலமா இருக்குது? என்ன ஐயர் சொல்றதா நியாயம்? என்ன ஆயத்த கட்ட? பொண்ணு கடத்தல யார் கையால தாலி கட்டுறானோ அவனுக்கு தான் பொண்ணு சொந்தம். ஐயர் என்ன சுப்ரீம் கோர்ட் சட்டியா? சும்மாரியா? பொண்ணுட்டே கேக்குறேன். ஏமா, நான் தான் மாப்பிள்ள, அவன் தான் தொட்டு தாலி கட்டினான். நீ என்ன சொல்ற? ஏய் மாப்பிள்ளையே, என்ன மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு கையா இருக்குது என்னோட ஆளுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு 2 கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைப்படியே எல்லாம் நடந்துச்சு. இத பாருங்க, இவருக்கு 2 கையும் இருக்கு. இவர்தான் எனக்கு எல்லாமே. என் உயிர், என் தெய்வம், எல்லாமே இவர்தான். அண்ணன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அங்க மிதிக்கிறாரே. ஐயோ, டேய் வெட்டுக்கிளி வேலப்பா, ஒரு பிராட இன்னொரு பிராட ஏமாத்தி தாலி கட்டது தப்பு இல்லடா. ஐயோ, பொண்ணோட 5 கோடி ரூபா போச்சே. நம்ம 2 பேரும் ஒத்துமையா போயிருந்தா இப்படிதான் நடந்திருக்குமா? நீ தான் ஒத்து வரலையே. உனக்கு சரியான தண்டனை இதுதான்டா. நான் வர்றேன். ஈஸ்வரா, இந்த மாதிரி கல்யாணம் நான் நடத்தி வச்சதே இல்ல. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி.